அண்ணாமலை அவர்கள் எப்போ பாஜகலேருந்து விலகி தனி இயக்கம் ஆரம்பித்தாரோ அப்போலேருந்தே அவருடைய பழைய பதிவுகள், பழைய வீடியோக்கள்லாம் தோண்டி எடுத்து அவரோட ஆதரவாளர்களும் சரி, இல்லை பாஜகவில் அவருக்கு எதிராக இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து பாருங்கள் அவர் எப்படி அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவர் எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், அவர் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்கிறாரு, அப்புறம் ஒரு சில கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்க்குலாம் ஆதரவாக பதிவு போட்டிருக்காரு, இந்து மதங்களுக்கு எதிராக பேசினவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. முன்னாடிலாம் அவர் ஆர்எஸ்எஸ்ஸையுமே கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பதிவுகள் எடுத்து போட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரோட பழைய ஸ்பீச்சஸ், பழைய இன்டர்வியூஸ் அதில் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டே இருக்கிறாங்க. அதில் எதிர்ச்சியாக நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு அதிர்ச்சியான, எனக்கு தெரியாத ஒரு தகவல். அதில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலைங்கிற பேரே அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் வந்தது அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களே சொல்கிறார். எனக்கு அது தெரியவே தெரியாது. அவரோட பேர் சிவ செந்தில்குமார் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு கன்னட சேனலில் அப்போ அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த கிளிப்பு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அதாவது ரொம்ப வைரலாக இருந்தது. ஸோ அது நம்ம சேனல் ரொம்ப கிட்ட அது என்னங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிறத அந்த வீடியோட நோக்கம். அந்த வீடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன அண்ணாமலையின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்டர்வியூர். அப்போ சொல்கிறார், அண்ணாமலைங்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோபமாக இருக்கக்கூடிய அக்னி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு பேர் அண்ணாமலையின் பேர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடைய தாத்தாவோட அப்பா பேர், கிரேட் கிராண்ட் ஃபாதரோட பேர் அண்ணாமலை. என்னாச்சுன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு சிவசெந்தில்குமார் தான் என்னோட பேர். எப்போ வரைக்கும்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்னோட பேர் சிவசெந்தில்குமார் தான். திடீர்னு என்னோட தாத்தா என்ன பண்ணாருன்னு சொன்னால், இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா பேரை இவனுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அண்ணாமலைன்னு உனக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன்னு எங்கள் தாத்தா சொன்னார் திடீர்னு. அப்போ எங்கள் அப்பாலாம் கோவப்பட்டார். இல்லை அப்படிலாம் வைக்க முடியாது, என்ன 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் இவ்வளோ பெரிய பையனாயிட்டா இப்போ போய் நீங்கள் பேரையே மாற்றணும்னு சொன்னால் எப்படி, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பேரையுமே வச்சுருவோம். அதாவது அண்ணாமலை சிவசெந்தில்குமார்னு இருக்கட்டும், இல்லை சிவசெந்தில்குமார் அண்ணாமலைன்னு இருக்கட்டும், அப்படி வச்சுருவோம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டு எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் பேரை மாற்றுறோம், இருக்கிற பேர் ப்ளஸ் அண்ணாமலை சேர்த்துக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்க அப்பா, அதாவது அண்ணாமலை அண்ணனோட அப்பாவோட அப்பா, அவங்களுக்கு அவரோட அப்பா பேர் வைக்கணும்னு ஆசை அப்படிங்கிறனால சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இவ்வளோ பெருசாலாம் வைக்க முடியாது, எழுத முடியும், ஒன்று சிவசெந்தில்குமார் வைங்க, இல்லைன்னா பேரை மாற்றி அண்ணாமலைன்னு வச்சுருங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அண்ணாமலை சூஸ் பண்ணேன். அதாவது என்னென்னு சொன்னால், ரொம்ப அபூர்வமாக தான் அமையும். அவங்க பேர் அவங்களே தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பில் எல்லாத்துக்கும் அமையாது. எனக்கு அது அமைஞ்சுது, நான் அண்ணாமலைங்கிற பேர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயங்கர வைரலாக போயிட்டு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது எனக்கு தகவல், இட் வாஸ் நியூஸ் டு மீ. எனக்கு அவர் பேர் சிவசெந்தில்குமார் தெரியும். அவர் சொல்கிறார், இன்னுமே எனக்கு ஸ்கூல் பசங்கள்லாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை சிவான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் குழம்பிடுவேன், யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு புதுமையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் சொல்கிறாரு. இன்னொரு எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் மரபுப்படி தாத்தா பேரை தான் பேரனுக்கு வைக்கிறாங்க. இதில் ஒரு தாத்தாவோட அப்பா பேர், பட் ஸ்டில் இதை புதுசாக மக்கள்கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேரன் பெயர்த்தி அப்படிங்கிற சொல்லோடைய மூலமே பார்த்தோன்னு சொன்னால், பேரை உடையவன் பேரன். அதாவது யார் என்னோட பேரை யார் வச்சிருக்கிறாரோ அவர் எனக்கு பேரன், என்னோட பேர் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பேர் பெயர்த்தி, அதான் பேரன் பெயர்த்தின்னு இருக்குது. அப்போ எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவோன்னு சொன்னால் தாத்தா பேர் தான் வச்சுப்பாங்க, இல்லை பாட்டி பேர் வச்சுப்பாங்க பொண்ணாக பிறந்ததுன்னா. அப்போது அதில் முதல் பையன் பிறந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 பேர் அப்படியே ரிட்டன் போய்கிட்டே இருக்கும் பல தலைமுறைக்கு. இவரோட அப்பா பேர் அவங்க தாத்தாக்கு, அப்படி தாத்தான்னு சொல்லி 2 பேர் தான் இருக்கும். அந்த 2 பேர் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்துக்கே வந்துகிட்டே இருக்கும். இது தமிழ் மரபில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி உண்டு. இப்போ எங்கள் வீட்டில் அப்படி தான், தாத்தாவோட பேர் தான் எனக்கு. 2வது குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னால் பொதுவாக எங்கள் வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது குழந்தைக்கு அம்மா வழி தாத்தா பேர், முதல் குழந்தைக்கு அப்பா வழி தாத்தா பேர், அப்படி இருக்கும். ஸோ அப்படி அந்த மரபுப்படி இவருக்குமே தாத்தா பேர் வந்துடுதுங்கிறது ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த அந்த ஆசையாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஒரு லெகசி எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. ஸோ இதை நம்ம சேனல் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, இது தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கும் தெரியாதா? ஏன்னா நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு தெரியாது. அவர் பேர் சிவசெந்தில்குமார். அப்புறமா 9ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் அவர் பேர் அண்ணாமலை மாறிச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் தெரிஞ்சது தெரியலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும், எவ்வளோ பேர் தெரியும் அப்படிங்கிறது. அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். ಅಣ್ಣಾಮಲೈ ಬಂದು ನಮ್ಮ ಲಾರ್ಡ್ ಶಿವ ಅವರು ಬಹಳ ಅಗ್ನಿ ರೂಪದಲ್ಲಿ ಕೋಪದಲ್ಲಿ ಇರುವ ನೇಮ್ ಇಸ್ ಅಣ್ಣಾಮಲೈ. ಅಣ್ಣಾಮಲೈ ಸಪೋಸ್ ಟು ಬಿ ಆಂಗ್ರಿ ಅಂಡ್ ಪವರ್ಫುಲ್ ಲಾರ್ಡ್ ಶಿವ. ನನ್ನ ಗ್ರೇಟ್ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫಾದರ್ ಅವ್ರ ಹೆಸರು ಬಂದು ಅಣ್ಣಾಮಲೈ ನತ್ತು. ಮೈ ನೇಮ್ ಇಸ್ ಆಕ್ಚುಲಿ ಶಿವಸೆಂದಿಲ್ಕುಮಾರ್ 10th ವರೆ. ಓಕೆ ಓಕೆ. ದೆನ್ ಮೈ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫಾದರ್ ಫೆಲ್ಟ್ ಅಂದ್ರೆ ಗ್ರೇಟ್ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫಾದರ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹೆಸರು ಅವನಿಗೆ ಇಡಬೇಕು. ಮೈ ಫಾದರ್ ಡಿಡ್ ನಾಟ್ ಅಗ್ರಿ. ಫಾದರ್ 10th ವರೆ ಹೊಸ ಹೆಸರಲ್ಲಿ ಚೇಂಜ್ ಮಾಡೋದು. ಮೈ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫಾದರ್ ಇನ್ಸಿಸ್ಟ್ ಮಾಡಿ 10th ನಲ್ಲಿ ಮೈ ನೇಮ್ ಬಿಕೇಮ್ ಅಣ್ಣಾಮಲೈ ಶಿವಸೆಂದಿಲ್ಕುಮಾರ್.
ದಟ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಸೆಟ್ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನೇಮ್ ಬಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನಲ್ಲಿ ಟೈಪ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ನೀವು ಎದ್ರ ಅಣ್ಣಾಮಲೈ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ಶಿವ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ಸೆಂಥಿಲ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ಬಟ್ ಒಂದೇ ಹೆಸರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. ಸೊ ಐ ಸೆಲೆಕ್ಟೆಡ್ ನನಗೆ ಅಣ್ಣಾಮಲೈ ಬೇಕು. ಐ ಒನ್ ಆಫ್ ದ ವೆರಿ ಫ್ಯೂ ಲಕ್ಕಿ ಪೀಪಲ್ ಇನ್ ದ ವರ್ಲ್ಡ್ ವೇರ್ ಐ ಸೆಲೆಕ್ಟೆಡ್ ಮೈ ಓನ್ ನೇಮ್ ಬಿಕಾಸ್ ಕಂಪಲ್ಷನ್ ಆಫ್ ಲೈಫ್ ಕಂಪಲ್ಷನ್ ನನಗೆ ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಟ್ಟಿತ್ತು. ಸೊ 10th ಐ ಆಮ್ ಕಾಲ್ಡ್ ಅಸ್ ಅಣ್ಣಾಮಲೈ. ಇವತ್ತು ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ನನ್ನ ಓಲ್ಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ದೇ ಕಾಲ್ ಮಿ ಶಿವ. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಟೈಮ್ ಆಗ್ತದೆ.